சாந்தி. அவ்யக்த சமிகை 15 ஜூலை 2026. बाप दादाविनुடைய மகா வாக்கியம். अभी निर्भय ज्वालामुखी बन प्रकृति और आत्माओं के अंदर जो तमो गुण है उसे भस्म करो. பாபா சொல்றாரு, இப்போ எப்படி பக்தி மார்க்கத்தில் அந்த துர்கையை காட்டுவாங்க, இல்லது மகிஷாசுர மர்தினிங்கிறாங்க, இல்லது எவ்வளோ சக்தி ரூபங்கள்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எப்படி காட்டுறாங்களாம், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்தித்தியில் காட்டுவாங்க. அதே போல் பாபா சொல்றாரு, உலகத்தினுடைய ஆத்மாக்கள் மற்றும் இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த தமோகுண நிலையை நீங்கள் உங்களுடைய பவர்ஃபுல் யோகத்தின் மூலமாக அழிச்சிடுங்க முடியுங்கிறார். தபஸ்யா அர்த்தம் ஜுவாலா ஸ்வரூபியாது. ஆக தபஸ்யா என்றால், பக்தி மார்க்கத்தில் தபஸ்யானா ஒத்த காலில் நிற்பாங்களாம், ஒரே போஸ்டரில் நிற்கிறாங்க, ஆடாமல் அசையாமல் அவ்வளவு ஸ்திரமான ஒரு கவனம், ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷனோட கடவுளை நினைக்கிறாங்களோ பிரம்மத்தை நினைக்கிறாங்களோ எதுவோ. ஆனால் தபஸ்யானா அது அவ்வளோ ஒரு கடுமை, அது ஒரு திடத்தன்மை. அதே போல் பாபா சொல்ல, உங்களோட நினைவை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தபஸ்யா அளவுக்கு வச்சுக்கோங்க. इसी याद द्वारा ही माया व प्रकृति का विकराल रूप शीतल हो जाएगा. ஸோ கடைசி நேரம் மாயை ஒரு பக்கம் தாண்டவம் ஆடுமா, இயற்கை கோர தாண்டவம் ஆடும். நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த வைப்ரேஷனை உங்களால் சரி செய்ய முடியும். அப்படி ஒரு துக்கம் அசாந்தியில் இருக்கக்கூடிய வைப்ரேஷனை உங்களுடைய சாந்தமயமான, ஏன்னா ஜுவாலா ரூபில் நிலையில் நம்ம எப்படி இருப்போம், ஆழ்ந்த அமைதியை ஆத்மா அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சாந்த ஸ்வரூபமான ஸ்திதி மூலமாக உலகத்தினுடைய வைப்ரேஷன் நீங்கள் என்ன பண்ணிடலாம், குளிர்ச்சி ஆக்கலாம், शीतलमाहिடும். आपका तीसरा नेत्र ज्वालामुखी नेत्र माया को शक्तिहीन कर देगा. உங்களுடைய ஆத்ம உணர்வு எனக்கூடிய இந்த மூன்றாவது கண், அந்த பவர்ஃபுல்லான நினைவு, பாபாவுடைய நினைவு எனக்கூடிய அந்த ஜுவாலாமுகி எனக்கூடிய கண் மாயை அப்படியே அதை பலமற்றதாக ஆக்கிவிடும். மாயைன்னா அசுத்தங்கள், வீணானவைகள். இது நம்ம முன்னாடி அந்த ஸ்டேஜில் வரவே வராது. ஆக எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இந்த ஜுவாலாமுகி நினைவு. நம்ம அதை எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக்கிக்கிறோமோ, எவ்வளவு நம்ம இதன் மீது கவனம் கொடுத்து பாபா பாபா அந்த உலகத்திலே நம்ம இருக்கிறோமோ. நேற்று சொன்னார் இல்லையா, இஷாரெல்லாம் கேட்டோமே, சதா அவரை நம்ம கூடவே வச்சுட்டு கம்பைன்டு ரூப்பில் இருக்கிறோன்னா இதன் மூலமாக இவ்வளவு நன்மைகள் இருக்குது. நம்மையும் மாற்றிக்கலாம், நம்ம சம்ஸ்காரங்கள் மாறுது. பல ஆத்மாக்களுக்கு நம்ம ஒரு ராஜா புரிய வச்சாலே அன்றைக்கி பாபா கோட்டையை கட்டின போகிற நம்ம சேஃப்டி கொடுக்கலாம், ஒரு ஆதரவாக நம்ம அவங்களுக்கு இருக்க முடியும். ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்தின் மீது நம்ம கவனம் கொடுத்தால் போதும். என்னுடைய நினைவு அந்த அக்னி ரூபத்தினுடைய நினைவு போல இருந்ததுன்னா ஆத்மா நான் நல்ல ஒரு ஸ்திதியும் காப்பாற்றிக்க முடியும், நல்ல ஒரு சேவையும் செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.